மதுரை மாவட்டம் கருவனூர் கிராமத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மகன் தில்லை அம்பலத்தை மர்ம நபர்கள் வழிமறித்து அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் காயமடைந்த அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் சிலரால் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பொன்னம்பலத்தின் வீடு மற்றும் வாகனங்கள் அடித்து நொறுக்கி சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ தில்லை அம்பலத்தின் மகன் மீது தாக்குதல் நடந்திருப்பது விடிய ஆட்சியில் அரசியல் பிரமுகர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது. கோவை கொடிசியா மைதானத்தில் ஹிப்ஹாப் தமிழாவின் இசை நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை சந்தி சிரிக்கச் செய்துள்ளது. ஹிப்ஹாப் தமிழாவின் இசை நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் திரண்டிருந்த நிலையில் அங்கு குறைந்த அளவு காவலர்களே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு ஒழுங்கற்ற நிலையும் கூச்சல் குழப்பமுமே காணப்பட்டது. இதனிடையே அங்கு கல்லூரி மாணவர்களிடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பெரும் சலசலப்பு எழுந்து தமிழக சட்டம் ஒழுங்கு நிலையை சந்தி சிரிக்கச் செய்தது. விருதுநகர் மாவட்டத்தில் சாலை விபத்தில் காயமடைந்த கல்லூரி மாணவனின் வீட்டிற்கு சென்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நலம் விசாரித்தார். சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் உள்ள ஈஞ்சார் விளக்கு அருகே கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் கல்லூரி மாணவன் சிவா உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் தொடர் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பிய கல்லூரி மாணவன் சிவாவை அவரது வீட்டிற்கு நேரில் சென்று அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நலம் விசாரித்து மருத்துவ செலவிற்கு நிதியுதவி வழங்கினார். அவருடன் அதிமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த கத்தாரியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாற்றம்பள்ளி கத்தாரி பகுதியில் பாசனத்துக்காக டிரான்ஸ்பார்மர் சரியில்லாதது குறித்து பலமுறை தகவல் கொடுத்தும் சரி செய்யாத நிலையில் இதற்காக மின்வாரிய அறிவுறுத்தலின்படி விவசாயிகள் 10,000 ரூபாய் பணத்தை திரட்டி கொடுத்தும் பலனில்லாமல் போனது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் நாற்றம்பள்ளி குருபவானி குண்டா சாலையில் அமர்ந்து வறண்டு போன நெற்பயிருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அரசு ஊழியர்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் பொறுப்பின்றி செயல்படுவது விவசாயிகளை கொதிப்படைய வைத்துள்ளது.